அறிவே மனம். உங்கள் உளவியல் சகோதரி எம்.எஸ்.கே. பிரியா. பெண்கள் என்பது மாபெரும் படைப்பாற்றல் உடைய சக்தி. ஆனால் இன்று அதற்கு மாற்றமாக இருக்கின்றது. பெண்களின் மனநிலையானது எதையும் தாங்கிக் கொள்ளவும் முடியாமல், ஏற்றுக்கொள்ளவும் முடியாமல், தான் எது நினைக்கிறோமோ அது மட்டுமே சரி என்று நடந்து கொள்ளக்கூடிய நிலையில் நடந்து கொள்கின்றார்கள். இதற்கு அந்த பெண் மட்டும் காரணமா? அவர்களுடைய பெற்றோர்கள் காரணமா? அல்லது உடன் இருப்பவர்கள் காரணமா? சுற்றுப்புற சூழலா? எந்த சூழல் இவர்களை மாற்றியது? குடும்பம் என்ற கட்டமைப்புக்குள் இருப்பவர்கள் வாழ்க்கை துணையாக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம், குழந்தைகளாக இருக்கலாம். எந்த நிலையில், எந்த வழியில், எந்த வேதனையில், எந்த சூழலில் இருக்கின்றார்கள் என்று தெரிந்தும் தெரியாதது போல இருக்கின்றார்களா? புரிந்தும் புரியாதது போல இருக்கின்றார்களா? சம்பாதிக்கும் குடும்ப நபருடைய சூழ்நிலையை கூட புரிந்து கொள்ளாத, தெரிந்து கொள்ளாத நிலையில் வாழ்ந்து கொண்டு தன் தேவை மட்டுமே பூர்த்தியடைந்தால் போதும் என்ற பெரும்பாலான பெண்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இது போன்ற பெண்களினால் சூழலை உணர்ந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவே முடியாது. இது போன்ற நபர்கள் மற்றவர்களை புரிந்து கொள்ளவும் முடியாது, ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. இவர்களுக்கு பிடிக்காது என்றால் எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தனக்கு பிடிக்காது என்றால் பிடிக்காதுதான். நான் ஏன் மற்றவர்களுக்காக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று கேள்விகளும் கேட்பார்கள். அந்த பெண் தன்னுடைய வாழ்க்கை துணையின் உணர்வுகளை புரிந்து கொள்ள விரும்புவதில்லை. குறைந்தபட்சம் தெரிந்து கொள்ளுவதும் கூட விரும்புவதில்லை. எது நடந்தாலும் இது உன் சார்ந்த பிரச்சனை என்று குற்றம் சாட்டிவிட்டு விலகி விடுகின்றனர். இது இவர்களை மட்டும் பாதிப்பதில்லை, அடுத்த ஜெனரேஷன் என்று சொல்லக்கூடிய குழந்தைகளையும் பாதிக்கின்றது. இதுதான் பாரம்பரிய தொடர்ச்சி. இந்த தொடர்ச்சியை மறுசீரமைக்காவிடில் திருவள்ளுவர் சொன்னது போல 7 தலைமுறைக்கும் சென்றடையும். தனக்கு வலித்தால் வலி, பிறருக்கு வலித்தால் அது உணர்ந்து கொள்ள விரும்புவதில்லை. தன்னுடைய வாழ்க்கை துணைக்கு வேதனை, வலி ஏற்பட்டாலும் கூட இதெல்லாம் பெரிய பிரச்சனையா, நன்றாக நடிக்கின்றீர்கள் என்று கூறிவிட்டு நக்கல் பேச்சுக்கள் பேசிவிட்டு நகர்ந்து விடுகின்றனர். அதே பெண்ணானது தனக்கு பிடித்த நபருக்கு வலி வேதனை வந்தால் கூச்சலிட்டு பிரம்மாண்டப்படுத்தி ஒரு பெரிய நிகழ்வாக நகர்த்தி உருவாக்கி விடுகின்றனர். ஏன் இவர்களினால் இந்த சூழலை புரிந்து கொள்ள முடியவில்லை, தெரிந்து கொள்ள முடிவதில்லை, உணர்ந்து கொள்ள முடியவில்லை? உங்கள் வாழ்க்கை துணையை புரிந்து கொண்டு தனக்கு போல்தான் அவர்களுக்கும் இருக்கும் என்ற உணர்வை கொண்டு வந்தால் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். இது என் விருப்பம் சார்ந்த, என் சுதந்திரம் சார்ந்தது என்று பிரித்து பார்த்து செயல்படும் பொழுதுதான் பிரச்சனையாகி பிரிவினையாகி தீர்க்க முடியாததாக மாறிவிடுகின்றது. மற்றவர்களின் வாழ்க்கையை மேலோட்டமாக பார்த்துவிட்டு கற்பனையில் வாழ்கின்றார்கள். தன் வாழ்க்கை துணையை சங்கடப்படுத்தி வேதனைப்படுத்தி பேங்க் ஏடிஎம் போல கடன் வசூலிப்பது போல பணத்தை வசூலிப்பதில் திறமை என்று நினைக்கின்றார்கள். தனக்கு கிடைத்ததை கூட தன் வாழ்க்கை துணைக்கு பகிர்ந்து கொடுக்க விரும்புவதில்லை, உணர்வதில்லை, பாசமும் இல்லை, அக்கறையும் இல்லை. எவ்வளவு வசதிகள் இருந்தாலும் தனக்கு கிடைப்பதே பெரிது என்ற விருப்பத்தின் அடிப்படையில் மட்டுமே வாழ்கின்றனர். இந்த சூழலில் எங்கு பாசம் வரும், எங்கு நேசம் வரும், எங்கு அன்பு வரும்? குடும்பத்தில் உள்ளவர்களே நீயா நானா என்று விவாதித்ததின் அடிப்படையில் நடந்து கொண்டிருந்தால் எங்கே நிம்மதி என்று தேடிக்கொண்டுதான் இருக்க வேண்டும். ஏன் இவர்களினால் புதுப்பித்து கொள்ள முடியவில்லை, புரிந்து கொள்ள முடிவதில்லை, தெரிந்து கொள்ள முடியவில்லை? தன் தேவை மட்டும் தேவையா? தன்னுடைய வாழ்க்கை துணையின் தேவை இல்லையா? ஊருக்காக வாழ்க்கை துணையா? அல்லது உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் பங்கிட்டு கொள்ளக்கூடிய வாழ்க்கை துணையா?
மேற்கூறிய அனைத்தும் இன்றைய ஜென்சி ஆண் பெண் இருபாலருக்குமே பொருந்தும். இதை சொல்லிக் கொடுக்கவும் பெற்றோர்களுக்கும் தெரிவதில்லை. ஏனென்றால் அவர்களுக்கும் இதே போலத்தான் உள்ளனர். இதை பார்த்து பழகிய இரண்டாம் தலைமுறை வாழ்வதைப் போல நடித்து கொண்டிருக்கின்றார்கள். மூன்றாம் தலைமுறை எப்படி இருக்கும்? தனி வாழ்க்கையா, குடும்ப வாழ்க்கையா, கணவன் மனைவி வாழ்க்கையா, இல்லை எதுவும் அற்ற வாழ்க்கையா? இன்றைய ஜென்சி ஆண் பெண் இரு பாலருக்கும் இது பொருந்தும். மாபெரும் ஆற்றல் சக்தியை மாற்றுவதற்கு, வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு, உணர்வுகளை புரிந்து கொண்டு வாழ்க்கையை வாழ்வதற்கும் உளவியல் பகுப்பாய்வு மற்றும் வழிகாட்டுதல் சிகிச்சைகளை எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் எம்எஸ்கே மென்டாரிங் புரோகிராமில் ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான கல்வி, பொருளாதாரம், உளவியல் ஆரோக்கியம், சமூக நலன் இவற்றில் வளர்ச்சிக்கான வழிகாட்டுதலை கொடுத்து கொண்டு வருகின்றோம். எம்எஸ்கே மென்டாரிங் புரோகிராமில்